வணக்கம். இன்றைய தினம் ஸ்கை ஸ்மார்ட் லேர்னிங் ஊடாக இன்றைய பொருளாதார நிலை தொடர்பாக ஜனாதிபதியின் கருத்துக்கள். இலங்கையின் தற்போதைய பொருளாதார நிலை மற்றும் அதன் எதிர்கால திட்டங்கள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திஸ்நாயக்கா தெரிவித்துள்ள முக்கிய கருத்துக்கள். பொருளாதார மீட்சி 2025ஆம் ஆண்டின் இறுதிக்குள் 2022 தொடக்கம் 2023 காலகட்டத்தில் ஏற்பட்ட கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு முந்தைய நிலைமைக்கு நாட்டை மீட்டெடுக்க முடியும் என ஜனாதிபதி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். பொருளாதார ஸ்திரத்தன்மை. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கடந்த 4 மாதங்களில் நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை உருவாக்கியுள்ளதாகவும் இது சுகமான எதிர்காலத்துக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சி இலக்கு. அடுத்த சில ஆண்டுகளில் 7% அதிகமான பொருளாதார வளர்ச்சியை அடைவதே தற்போதைய அரசின் முக்கிய இலக்காகும். அபிவிருத்தி பணிகள். வெளிநாட்டு உதவியுடன் ஆரம்பிக்கப்பட்டு இடைநடுவில் நிறுத்தப்பட்ட பல அபிவிருத்தி வேலை திட்டங்கள், உதாரணமாக மத்திய அதிவேக நெடுஞ்சாலை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டு நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கான சமிச்சை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மீண்டும் நெருக்கடி வராது. 2022இல் ஏற்பட்ட போன்றதொரு பொருளாதார நெருக்கடி இனி ஒருபோதும் ஏற்படாத வகையில் நாடு கட்டமைக்கப்படும் என ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார். வரவு செலவு திட்டம். 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் ஊடாக பொருளாதார நெருக்கடியை முழுமையான முடிவுக்குள் கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளது. எரிபொருள் விநியோகம். தற்போதைய எரிபொருள் கையிருப்பு போதுமானதாக இருந்தாலும் எதிர்கால நெருக்கடிகளை கருத்தில் கொண்டு கையிருப்பு பராமரிப்பு மற்றும் மேலாண்மை குறித்து அதிகாரிகள் கவனமாக செயற்பட வேண்டும் என ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார். 2025 மற்றும் 2026ஆம் ஆண்டுக்கான திட்டமிடல்கள் மூலம் பொருளாதாரத்தை நிலையான பாதைக்கு கொண்டு வருவதே தற்போதைய ஜனாதிபதியின் முக்கிய நோக்கமாக உள்ளது. தொடர்ந்தும் இணைந்திருங்கள் ஸ்கை ஸ்மார்ட் லேர்னிங்குடன். வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்கள். நன்றி.